ரவுண்டில் இங்கே செகண்ட் மேட்சா தென்னங்குடி வர்சஸ் வடுகப்பட்டி. டாஸ் வின் பண்ண வடுகப்பட்டி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தென்னங்குடிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் வெங்கட், நான் ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். நல்லது ஒரு பேட்டிங்க. ஒரு ஓட்டங்கள் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த தீபன் இப்போ ஸ்ட்ரைக்கில். பாலோட செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரைங்க. பேட்டில் படலை, லெக் பையில் பட்டு ஒரு ஒன். விக்கெட்டில் பவுன்ஸ் பவுண்டரி. நல்லது ஒரு பேட்டிங் வெங்கட். விக்னேஷோட நெக்ஸ்ட் ஒன். வெங்கட்டுக்கு ரிவர்ஸ்க்கான ட்ரை கண்டிப்பாக அடிச்சிட்டாருங்க. பின்னாடியே குத்துனாலே பவுண்டரி போயிடும். பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸை கொண்டு வராருங்க வெங்கட். ஃபிஃப்த் ஒன். அடிச்சிருக்காருங்க. இங்க இருந்த ஃபீல்டர் எடுத்து மிட் விக்கெட் அடிச்சிட்டாரு. அங்கே பவுன்ஸ். நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு பில்டிங்க. முத்து அருமையான பில்டிங், அருமையான ஓட்டங்கள் நினைக்கிறேன். நேர்த்தி சைடு அடிச்சிருக்காரு. கரெக்டாக இங்கே குத்தி பாம்புல இருக்காரு சசி. குட் ஸ்டாப். நல்லது ஒரு பிக் ஃபீல்ட் செய்யப்பட்டு ஒரு ரன்னுங்க. இப்படி ஒரு முடிஞ்ச நிலைமையில தென்னங்குடி அணி 13 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே டீசன்ட் ஷாட் சொல்லலாம். பவர் பிளே உட்பட வடுகப்பட்டி கெஸ்ட் பிளேயராக வந்த கேகே அவர்கள். ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஒயின் நல்லா எடுத்துருக்காருங்க. கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பவர் பிளேன்ற காரணத்தினால பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன். பவுண்டரி. நல்லது ஒரு பேட்டிங் வெங்கட். செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் 4, செகண்ட் பால் 6. 2 பால்ல 10 ரன் குயிக்கா கொண்டு வந்துட்டார் வெங்கட். செகண்ட் ஒன். வெல் பேட்டிங். பாலோட நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் கூட இழுத்து போட்டாருங்க. கரெக்டா டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் பவுண்டரி போயிடும். ரெண்டாவது பவர் பிளே வரைக்கும் எக்ஸ்பென்சிவா மாத்திக்கிட்டு இருக்காரு வெங்கட். வரவேற்கின்றோம். ஸ்கோப்புக்கான ஒரு ட்ரை. டாட் பாலா மாதிரி இருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். பெரிய சட்டிக்கான ஒரு முயற்சி. டாட் பாலுங்க. பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலைமையில எந்த ஒரு விக்கெட்டையும் விட்டு கொடுக்காம 27 ரன் ஆடி இருக்காங்க தென்னங்குடி. போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே போட்ட விக்னேஷ். ஸ்ட்ரைக்கில் தீபன். ரொம்ப நேரம் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. ஸ்ட்ரைக்கில் 2 நாளையும் ஒரு 6 அடித்த வெங்கட் அடிச்சிட்டாருங்க. மாறுமா பவர் பிளே எக்ஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போன வெங்கட் அவர்களை கீப்பர் கேட்சா இங்கே விக்கெட்டை பறி கொடுக்குறாரு வெங்கட். 1 பேட்ஸ்மேனாக இங்கே முசிறி ஹரி வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். நேர்த்தி சைடு அடிச்சிருக்காருங்க. கேட்ச். ஃபர்ஸ்ட் பாலே இங்கே கேட்ச் ட்ரை மிஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பாலே இங்கே முசிறி ஹரிக்கு லைஃப் கிடைக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு. குட் ட்ரைங்க. கண்டிப்பாக ஈஸியான கேட்ச் கிடையாது, கஷ்டமான கேட்ச் தான். முடிஞ்ச ட்ரை பண்ணாரு. வெல் ட்ரை. ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை கரெக்டாக எக்ஸிட் பண்ணிட்டாருங்க. கரெக்டாக ஃபுல் டாஸாக வந்து பேட்லேயே விழுந்திருக்கு. ரிவர்ஸ்க்கான ட்ரை. டாட் பாலுங்க. லாஸ்ட் ஒன். மிட்டிக்கில் அடிப்ப முயற்சி. லெக் பை. டாட் பால். ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்துருந்தாலும் நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம் விக்னேஷ். வெல் பவுலிங். முடிஞ்ச நிலைமையில் ஒரு விக்கெட்டில் வந்து 33 ரன் ஆடிருக்காங்க தென்னங்குடி. ஓவருக்கு 10 ரன் ரேட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். 4th ஓவர் போடைங்க. செகண்ட் ஓவர் போட்ட கேகே. ஸ்ட்ரைக்கில் ஹரி. ஏற்கனவே ஹரிக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. பாப்பா எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன். கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை. பவுண்டரி கிளியர் பண்ணதான்னு பார்ப்போம். குட் ஸ்டாப்புங்க. இங்கே ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க. ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க டீமுக்காக. குட் எஃபர்ட். நெக்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காருங்க.
விக்கெட்டுங்க. பேட்டில் அடித்து அவரோட ஹெட்டில் அடித்து கரெக்டாக தேர்ட் மேன் திசையிலே வந்து கையில் விழுந்துருக்கு சொன்னாங்கன்னா பேட்ஸ்மேனை தென்னங்குடியின் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் குணா. கேகேவோட நெக்ஸ்ட் ஒன் குணா இருக்குது. ஆப் திசையில் கட் பண்ணியிருக்காருங்க. குத்துனா ஒரு பவுண்ட்ரி போயிடும். அதுதான் நடந்திருக்கு. பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு பவுண்ட்ரியோட பாசிட்டிவ் ஷாட் கொடுக்குறாரு குணா. குட் பேட்டிங். மீண்டும் ஆப் திசையில் அடிச்சிருக்காருங்க. மீண்டும் ஒரு பவுண்ட்ரிங்க. கண்டிப்பாக ஆப் திசையில் ஸ்ட்ராங்காகவே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் குணா. அவரோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் ஏக்கருங்க. 2 தப்பான பாலுக்கு அப்புறம் ஒரு குட் கம்பேக். ஒயிட் ஏக்கர்லேயும் ஒன்று கரெக்டாக போட்டிருக்காரு கேகே. பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பராக ஏந்தி விட்டுருக்காரு. பவுண்ட்ரி போகுமா? குட் ஃபீல்டிங் சந்தோஷ். நல்லது ஒரு ஃபீல்டிங்க. நம்ம எல்லாம் 2 விக்கெட் இழந்து 46 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் போட அந்த அணியின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கார்த்தி திசையில் மறைச்சு அடிச்சிருக்காருங்க. குட் ஃபீல்டிங். ஒரே அட்டம்ப்டில் எடுத்துட்டாரு. அதனால் இங்கே ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் குணா ஆப் திசையில் கட் செய்ய பார்த்தார். ஒரு ஃபீல்டர் தப்பான பால். அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கான ஒரு வாய்ப்பு. தேர்ட் மேன்லேருந்து கோயிந்து போய் எடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐபிஎஸ்சில் மறைச்சது கரெக்டாக கேப்பை ஃபில் பண்ணியிருக்காருங்க. பவுண்டரி. போன பால் ஒரு பவுண்டரி கொடுத்துருந்தாலும் அடுத்த பால் ஆஃப் சைடு இழுத்து போட்டு டாட் பாலை மாற்றிருக்காருங்க கார்த்திக். நல்லது ஒரு பவுலிங். நெக்ஸ்ட் ஒன்றுங்க நல்லது ஒரு பவுலிங். எக்ஸ்ட்ரா திசையில் ஆடிட்டு அவங்க ஒரு ஃபீல்டர் ஒரே அட்டம்ப்டில் எடுத்திருக்காரு. அதனால் ஒரு ஓட்டங்கள் தான் கிடைக்கும். இதில் 55 லாஸ்ட் ஓவர் போட இங்கே சசி லெக் திசையில் மறக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வர 6. டெத் ஓவரில் இங்கே ஃபஸ்ட்டு பால் 6 மாற்றிருக்காரு ஹரி. அது ஒரு பேட்டிங். ஏற்கனவே அவருக்கு ஒரு லைஃப் 2 லைஃப் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஒன் விக்கெட் திசையில் அடிச்சிருக்காருங்க. கேட்சா குட் கேட்சுங்க. ரன்னிங்கில் சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் 6 விட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்த பால் அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சசி. பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் தனசேகரன். சசியோட நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக இடத்துல போட்டிருக்காருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸாக போட்டிருக்காருங்க. ஃபுல் டாஸ் அடிக்காமல் இங்கே தப்பு பண்ணிட்டாரு. கிரிஸ்குள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. அடிச்சிட்டாருங்க. லாங் ஆஃப் திசையில் அடிச்சிருக்காரு. போகல. குட் கேட்சுங்க. ஃபீல்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் எனக்கு. வெளில போயிட்டு உள்ளே வந்து அந்த கேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 more பால் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் தானே 2க்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபீல்டர் வந்து எடுத்திருக்காரு. 3வது ரன்னுக்கான ஒரு முயற்சி. குட் ட்ரைனிங்க. 2 ரன் ஒரு விக்கெட்டு. ஒரு விக்கெட். இதோட 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. மேலே 65 ரன் அடிச்சிருக்காங்க தென்னங்குடி அணியினர். 6 ஓவருக்கு 66 அடித்தா வடகப்பட்டியை வெற்றி பெறலாம். 6 ஓவருக்கு 66 ரன் அடிக்கின்ற நிலைமையில் வடகப்பட்டியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிளில் முத்து, நான் சைக்கிளில் சசி. தென்னங்குடி அணிக்காக ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பெரிய செட்டுக்கான ஒரு முயற்சி கரெக்டாக மீட் ஆகலை. ஒரு ஓட்டங்கள். செகண்ட் ஒன் அங்கே ஒரு சின்ன பம்பிள். அதனால் ஒன்று இங்கே 2 மாறுதுன்னு நினைக்கிறேன். குட் பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் நேர் திசையில் அடிச்சிருக்காருங்க. கிளியர் பண்ணுமா? பவுண்டரி போயிடுச்சா? பவுண்டரி போகலங்க. மிட்டி விக்கெட்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி அந்த வெங்கட் அந்த பவுண்டரி சேவ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 ஓட்டங்கள். நல்லது ஒரு பில்டிங். பாலரோட நெக்ஸ்ட் ஒன் நல்லது. சென்சிபிளாக கீழே ஆடிட்டு ஒரு ஓட்டங்கள். ஸ்கூப்புக்கான ஒரு டை எக்ஸலண்ட் இங்கே பர்ஃபெக்டாக அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம்.
பவுண்டரி போயிருமா? ஃபீல்டு போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் 5 பால் நல்லா போட்டுருந்தாங்க. லாஸ்ட் பால் பவுண்டரியை மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன். ஒரு பவர் பிளே ஒரு முடிஞ்ச நிலைமையில் எந்த ஒரு விக்கெட்டையும் விட்டு கொடுக்காம 11 ரன் ஆடி இருக்காங்க வடுகப்பட்டி. செகண்ட் பவர் பிளே ஒரு போட குணா தென்னங்குடி அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் முத்து. 2 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. ரிவர்ஸில் அடிச்சிருக்காங்க. கிளியர் பண்ணுதா? கண்டிப்பாக 6ங்க. ரிவர்ஸில் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து 6ஆக மாறி உள்ளது. நேற்று இடையில ராமன்ற பேட்ஸ்மேன் சிட்டாங்கட் பேட்ஸ்மேன் 2 ரிவர்ஸ் ஷாட் அடிச்சிருந்தாரு. இப்போதைக்கு முத்து ரிவர்ஸில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. நல்லது ஒரு பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் ரிவர்ஸுக்கான ட்ரை. கண்டிப்பாக பவர் பிளேன்ற காரணத்தினால ஃபீல்டர் தாண்டினாலே பவுண்டரி போயிடும். பேக் டு பேக் ரிவர்ஸில் ஃபர்ஸ்ட் பால் 6, 2ஆம் பால் பவுண்டரின்னு 2 பாலில் 10 ரன் குயிக்காக கொண்டு வந்துட்டார் முத்து. அந்த அன்னைக்கு தேவையான ரன்னு. இந்த பவர் பிளே ஓவரில் மேட்சை சேஞ்ச் பண்ணுவாங்களா பார்ப்போம். பவுண்டரி நிலைமையில் கீப்பர் அப்டூ போயிருக்காரு. தேர்ட் ஒன். அடிச்சிருக்காரு. கேட்சா மாறுமா? கீப்பர் அப்டூ போனாரு. அடுத்த பால் இங்கே ஒரு விக்கெட்டா மாறி இருக்கு. வடுகுப்பட்டி கார்த்தி அவர்கள். குணாவோட நெக்ஸ்ட் ஒன். பாலரோட நெக்ஸ்ட் ஒன். ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை. கீப்பரும் மிஸ் பண்ண, தேர்ட் மேனை மிஸ் பண்ண, பைஸில் ஒரு பவுண்டரி போகுதுங்க இங்கே. ஒயிட். பாலரோட நெக்ஸ்ட் ஒன். அதிசயில கட் பண்ணியிருக்காரு. விக்கெட் ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. ஒரு ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் இப்போ சசி. டாஸ் பாலாங்க. லெக் மட்டிக்கு அடிச்சுட்டு நல்லது ஒரு ஃபீல்டிங் வெங்கட். நெக்ஸ்ட் ஒன். கவர் ஆஃப் சைடை இழுத்து போட்டு மாற்றிருக்காரா? குட் கேட்சுங்க. பேட்ஸ்மேன் ஆஃப் சைடை இழுத்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 2 விக்கெட் இழந்து 29 ரன் ஆடிருக்காங்க. 2 பவர் பிளே வரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ரன் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்ட் ஓவர் பேச தீபன். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. அழகான ஷாட். ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை. லெக் திசையில் கரெக்டாக ஸ்கூப் ஆடிருக்காருன்னு சொல்லலாம். அங்கே மாறுமா? ஃபீல்டர் வந்துடுறாரான்னு பார்ப்போம். நல்லது ஒரு ஃபீல்டிங்க. கரெக்டாக பாலுக்கு வந்து எடுத்தாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். நேர் திசையில் அடிச்சிருக்காருங்க. 6 போகுமா? கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 6ங்க. கரெக்டாக பால் எந்த ஸ்பாட்ல இருந்த போல கரெக்டாக மீட் பண்ணி 6 மாத்திட்டார் கார்த்திக். மீண்டும் ஒரு பெரிய சாட்டிக்கான ஒரு இன்சைட் ஏஜில் தனது விக்கெட்டை பறி கொடுக்குறாருங்க கார்த்திக். ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேனை அடுத்த பால் டாட் போட்டு அடுத்த பால் விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காரு தீபன். வெல் பவுலிங். சந்தோஷ் நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். சென்சிபிளாக கரெக்டாக கீழே தள்ளிட்டு 2ஆக மாற்றுறாங்களான்னு பார்ப்போம். அங்கே ஒரு குட் ஃபீல்டிங். ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 38 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. ஓவருக்கு 9 ரன் ரேட்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க. 18 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். 4th ஓவர் போட தென்னங்குடி அணியின் கேப்டன் வெங்கட். ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. கண்டிப்பாக கிளியர் பண்ணுமா? 6ங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே ரிவர்ஸில் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சந்தோஷ். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் உள்ள நிற்கிற மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போகுங்க. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால 6 அடிச்ச பால் அடுத்த பால் சென்ஸாக கீழே தட்டு. நல்லது ஒரு ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்கள். மெச்சூரிட்டி கேம் பிளேங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 அடிச்சதுனால அடுத்த பால் பெரிய ஷாட்டுக்கு போகாமல் சென்சிபிளாக கீழே ஆடிட்டு ஒரு ரனை மாற்றிட்டு ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் கேகே. பவுலரோட நெக்ஸ்ட் ஒன். திசையில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் தேபன். ஒரு ஓட்டங்கள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் முயற்சி. பேக்கப் அந்த ஃபீல்டர் கரெக்டாக எடுத்திருக்காரு. 2 ஓட்டங்களுங்க. நெக்ஸ்ட் ஒன். பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காரு. கேட்சா? அங்கே கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
பவுண்டரி போயிடுச்சுங்க. நடுவர் அவர்களே ஒரு ஆள் ஒரு நாள் அடுத்தடுத்த பால் சிங்கிளான இந்த ஓவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் பின் திசையில் அடிக்கிற வாய்ப்பு. டாட் பால் ஓவர். ஃபஸ்ட்டு 2 பால், ஃபஸ்ட் பால் டாட்டு, 2ஆம் பால் ஒரு டூனு, 2 ஆடி இருக்காங்க. ஃபோன் ஹீட் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன் நேர் திசையில் தூக்கி அடிச்சிருக்க கேட்சாக மாறுமாங்க. விக்கெட். போன பால் ஒரு லைஃப் கொடுத்ததுனால அடுத்த பால் விக்கெட்டாக மாற்றி மேட்ச்சில் ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். கேகே அவர் விக்கெட்லேருந்து வெளியே போகிறாரு. பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் மயில் உடாவோட நெக்ஸ்ட் ஒன் சென்ஸாக கீழே ஆடிட்டாருங்க. 2க்கான ஒரு வாய்ப்பான்னு பார்க்கலாம். அதுக்குள்ள அங்கே ஒரு ஃபீல்டர் வந்துட்டார். நல்லது ஒரு ஃபீல்டிங், ஒரு ஓட்டங்கள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலை கரெக்டாக கீழே ஆடிட்டு நல்லது ஒரு ஃபீல்டிங், ஒரு ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் அப்படி சைடாக கட் பண்ணியிருக்காருங்க. இது ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஓட்டங்கள். ஓவர். 3 பால் ஃபஸ்ட்டு பால் 6க்கு 9 தேவைங்கிற நிலைமையில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 அடித்து மேட்சோட மொத்த மூமெண்ட்டை மாற்றிட்டாரு மயிலண்ணன். சரி, ஃபோனை ஹீட் ஆகிடுச்சு, அதனால் ஃபோனை ஆஃப் ஆகிட்டு இன்னும் ஒரு 5 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். ஒயிட் பாலுங்க. எக்ஸ்ட்ரா ரன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் மேட்ச் வடிகப்பட்டி பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டிங். பாலோட நெக்ஸ்ட் ஒன் எதுவும் போயிடுங்க. இதோட இந்த மேட்சே ட்ராவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். இஞ்சுக்குள்ள 4 பாலுக்கு 1 ரன் தேவை. 1 ரன் அடித்தாலே மேட்சை வின் பண்ணிடுவாங்க வடுகப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் அதுவும் போயிடுங்க. போயிடுங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு அணி எடுத்து வைக்கிறாங்க வடுகப்பட்டி. ஹார்ட் லக் ஃபார் தென்னங்குடி. நல்லது ஒரு பேட்டிங், நல்லது ஒரு பவுலிங் வடுகப்பட்டி. மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக தென்னங்குடி அணி ஊராட்சி மன்ற சார்பாக